வணக்கம். சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாதகமலை வணங்கி இந்த இனிய வேளையிலே ஜோதிடத்தின் ஒரு அற்புதமான நுணுக்கமான பகுதியை இன்று உங்களோடு பேசவே வந்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களானாலும் சரி, ஜோதிடர்கள் ஆனாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மிக பயனுள்ள பதிவாக இருக்கும். புஷ்கர நவாம்சம், இதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் பல நுட்பமான விஷயங்கள் இருக்கின்றன. எப்படி சட்டத்துறையிலே பல நுணுக்கங்கள் இருக்கின்றதோ, அப்படி ஜோதிட சாஸ்திரத்திலும் சில நல்ல யோக அல்லது அவயோக அமைப்புகள் இருந்தாலும் அவற்றுக்கு மாற்றாக நுட்பமான விதிகளையும் ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் இன்று பார்க்கக்கூடிய இந்த புஷ்கர நவாம்சம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நாரதீயம் என்னும் புஸ்தகத்திலும் ஜாதக பாரிஜாதம் என்ற பழம்பெரும் நூலிலும் இந்த புஷ்கர நவாம்சம் மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, புஷ்கர நவாம்சம் என்றால் என்ன? புஷ்கரம் என்றால் தாமரை என்று பொருள். நமது நாட்டின் தேசிய மலர் தாமரை மலர். ஏன் அதனை தேசிய மலராக இந்திய அரசு வைத்துள்ளது என்று பார்த்தால், அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. பொதுவாகவே மக்கள் பேச்சு வழக்கிலே சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று கூறுவார்கள். சேறு நிறைந்த நிலப்பகுதியில் தாமரை மலரும். ஆனால் அந்த சேற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை, நீரை தனது தாமரை இலையில் ஒட்டி வைத்துக் கொள்ளாது, ஒட்ட விடாது. அதுபோல அந்த தாமரை மலர்வதற்கு சேறு அவசியம். ஆனாலும் அந்த சேற்றையோ அந்த சேற்று நீரையோ தனது தாமரை இலையில் ஒட்ட வைத்துக் கொள்ளாது. சொல்வார்களே பாட்டும் கூட, தாமரை இலை தண்ணீர் போல இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். சரி, இந்த புஷ்கரம் என்ற சொல்லுக்கு தாமரை என்று நாம் பார்த்தோம். புஷ்கரணி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தத்துக்கு பெயர். என்ன என்று பார்த்தால், புனித நீராடும் இடத்தை புஷ்கரணி என்று சொல்வார்கள். எல்லாம் வல்ல ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய திருக்கோயிலிலே புஷ்கரணி தீர்த்தம் என்றே இருக்கிறது. புஷ்கரணி தீர்த்தம் என்பது மனிதர்கள் செய்த பாவங்களெல்லாம் நீக்கக்கூடிய, புனிதப்படுத்தக்கூடிய தீர்த்த குளமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஜென்ம சாபல்யம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக புஷ்கரணி தீர்த்தம் புனித நீராடலை குறிக்கக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வார்த்தை புஷ்கர நவாம்சம் என்ற வார்த்தையானது ஜோதிடத்தில் அற்புதமாக பல விஷயங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். புஷ்கர நவாம்சம் பற்றி ஜோதிட சாஸ்திரங்களிலே நாரதீயம் என்ற புத்தகத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய், சனிக்கிழமையில் வரும் அமாவாசையின் தினத்தில் அன்றைய பொழுது, இரவு பொழுதில் புஷ்கர நவாம்சமாக குறிப்பிடுகிறது. அதாவது
ஒரு அமாவாசையானது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் வரும் பொழுது அன்றைய நாளில் இரவு பொழுதை புஷ்கர நவாம்சம் என்று நாரதியும் சொல்கிறது. ஜாதக பாரிஜாதம் சொல்வது என்னவென்றால், அது சமஸ்கிருதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர்க்கோத்தமே வா யதி புஷ்கராம்சே சாரேந்து தேவந்த புரோ நிருபாலக கர்மஸ்திதித்தே சோபன திருஷ்டி யுக்தே சம்பூர்ணகாத்ரே சசினி சிதீஷக என்று கூறுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லோகமானது சந்திரன் வர்க்கோத்தமம் அடைந்தபோது அல்லது புஷ்கர நவாம்சத்தில் இருந்து குரு பகவான் செவ்வாயுடன் தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகர் பிறப்பானது அரசனை போன்ற ஒரு உயர்ந்த நிலையில் அவரது பிறப்பு அமையும் என்று கூறுகிறது. சரி, வர்க்கோத்தமம் என்பது ராசியிலும் அம்சக்கட்டத்திலும் ஒரே இடத்தில் அந்த கிரகம் அமைந்திருப்பது தான் வர்க்கோத்தமம். புஷ்கர நவாம்சம் எப்படி அமைகிறது என்பதை பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள். 9 கோள்களிலே ஒவ்வொரு கோளுக்கும் 3 நட்சத்திரங்கள் வீதம் பிரிக்கப்பட்டு அவைகளிலே கேது பகவான், புதன் பகவான், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நட்சத்திரங்கள் இந்த புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறாது என்பதை கவனத்தில் கொள்க. மீதி இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், சனி, ராகு இந்த கோள்களினுடைய நட்சத்திரங்களில் புஷ்கர நவாம்சம் அமையும். அதுவும் அவற்றினுடைய குறிப்பிட்ட பாதங்களில் மட்டும்தான் ஒருவரது பிறப்பு ஜாதகத்தில் அமையும் போது புஷ்கர நவாம்சம் ஏற்படுகிறது. எப்படி என்று பார்த்தால், சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களிலே 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் இவைகளிலே ஒரு கிரகம் இருந்தால் அது புஷ்கர நவாம்சத்தில் உள்ளது என்று பொருள். அதே போல சந்திரனுடைய 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவற்றின் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது என்று பொருள். குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களிலே 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தை சார்ந்தது. அதேபோல சுக்கிரனின் 3ஆம் பாதம், சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், போராடம் ஆகிய நட்சத்திரங்களின் 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்திற்கு உரியது. அடுத்ததாக சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவற்றின் 2ஆம் பாதமும், ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களின் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் சேரும். நவகோள்களில் சூரியன் நட்சத்திரங்களிலே 2 பாதமும், சந்திரனின் நட்சத்திரங்களிலே 2வது பாதமும், குருவின் நட்சத்திரங்களிலே 2ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதமும், சுக்கிரனின் நட்சத்திரங்களிலே 3ஆம் பாதமும், சனியின் நட்சத்திரங்களிலே 2ஆம் பாதமும், ராகுவின் நட்சத்திரங்களிலே 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் அடங்கும். இந்த புஷ்கர நவாம்சம்
12 ராசிகளில் ஒவ்வொரு ராசியிலும் உள்ள ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களில் இது அடங்கும் என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டங்களிலே 12 ராசிகளிலுமே இந்த ராசி கட்டங்களில் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 2 நட்சத்திர பாதங்கள் இடம்பெறுகின்றன. ஆக 12 ராசி கட்டங்களில் 2 என்று கணக்கீடு செய்தால் 24 என்று பாதங்கள் வரும். அவைகளிலே இங்கே நீங்கள் பார்த்தால் மேஷத்தில் பரணி கார்த்திகையும், ரிஷபத்தில் கார்த்திகை ரோகிணியும், அதேபோல மிதுனத்தில் திருவாதிரையும் புனர்பூசமும், கடகத்தில் புனர்பூசமும் பூசமும், சிம்மத்தில் பூரம் உத்திரமும், கன்னி ராசியில் உத்திரம் அஸ்தமம், துலா ராசியில் விசாகம் மற்றும் சுவாதியும், அதேபோல விருச்சிகத்தில் அனுசமும் விசாகமும், பின்னர் தனுசுவில் பூராடமும் உத்திராடமும், அதேபோல மகரத்தில் திருவோணமும் உத்திராடமும், கும்பத்தில் சதயமும் பூரட்டாதியும், மீனத்தில் பூரட்டாதியும் உத்திரட்டாதியுமாக 2 நட்சத்திரங்கள் அதன் பாதங்களிலே அமைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த புஷ்கர நவாம்சம் என்ன செய்யும் என்று பார்த்தால் ஒரு அற்புதமான வேலையை காட்டுகிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புஷ்கரம் என்ற தாமரை மலர்வதைப் போல நாமும் மலர்வோம் என்பதை காட்டுவது தான், அந்த அம்சத்தை காட்டுவது தான் புஷ்கர நவாம்சம். ராசி கட்டம் நவாம்ச கட்டம் என்று 2 ஒரு ஜாதகருக்கு இருப்பதால் 2லுமே ஒரே கிரகம் ஒரே ராசியில் அமையும் போது அது வர்க்கோத்தமம் என்று சொல்கிறோம். அப்படி வரக்கூடிய சூழலில்தான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களிலே அதன் பாதங்களில் அந்த கிரகம் அமையும் பொழுது அது புஷ்கர நவாம்சமாக அந்த கோள் அந்த கிரகம் அமைந்து விடுகிறது. இதனால் என்ன ஜாதகருக்கு பயன் என்று பார்த்தால், ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனம் என்று நாம் மேலோட்டமாக பார்த்து தெரியும் போது அவைகள் அவ்வாறு அல்லாமல் படிப்படியான உயர்வை கொடுத்து பொருளாதாரத்தின் நல்ல நன்மையை வைத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த புஷ்கர நவாம்சம் காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகருக்கு இந்த புஷ்கர நவாம்சத்தால் என்ன நன்மை யோகம் ஏற்படும் என்று பார்த்தால், ஒரு ஜாதகத்தில் லக்னம் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்து விட்டால், அந்த நட்சத்திர காலில் அமர்ந்து விட்டால், அவர்களுக்கு அந்த திசையும் வந்து நடக்கும்போது அற்புதமான யோகத்தை காட்டிவிடும், நடத்திவிடும். லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று இருந்து புஷ்கர நவாம்சம் பெற்றுவிட்டால் மற்ற யோகங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஜாதகரை உலகப் புகழ் பெறும் அமைப்பு உடையவராக மாற்றிவிடும். ஜாதகத்தில் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட கிரகங்கள் இது போன்ற புஷ்கர நவாம்சத்தில் நின்றுவிட்டால் அந்த ஜாதகர் மதிக்கத்தக்கவராகவும் அதிர்ஷ்டம் உடையவராகவும் இருப்பார். ஏன், கடவுளின் அருளாசி பெற்றவராக திகழ்வார் அந்த ஜாதகர். இதை பற்றி மேலும் பல விளக்கங்கள் விவரங்கள் எல்லாம் புஷ்கர நவாம்சத்தில் கூறுகின்றன. ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சம், பகை அல்லது வலுவிழந்த நிலை இவைகளெல்லாம் பார்க்கும்போது இருந்துவிட்டால் மேலோட்டமாக நாம் அதனை பார்த்து அந்த கிரக திசைகள் வரும்போது பலன் அளிக்காது என்று நாம் முடிவு கட்டிவிட முடியாது. காரணம், அந்த கிரகம்
மேற்கண்ட புஷ்கர நவாம்ச காலில் நின்று விட்டால் எவ்வளவு மோசமான ஆதிபத்திய நிலையிலே இருந்திருந்தாலும் அது நல்ல நிலையே, நல்ல பயன்களையே, பலன்களையே ஜாதகர் கொடுத்தாகும் என்பதுதான் விதி. இவ்வாறு புஷ்கர நவாம்சத்தில் அமைந்த ஒரு கிரகம் ஆட்சி, நட்பு, உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களிலே இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு இன்னும் அதீதமான யோக பலன்களை தந்தே தீரும் என்பதுதான் ஜோதிட விதி. இவ்வாறு புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் அமைப்பை சொல்லும்போது இந்த கிரகங்கள் ஒரு வேளையில் ஆதிபத்திய ரீதியாக 6, 8, 12 ஸ்தானங்களிலே இருந்துவிட்டால், மறைவு விட்டிருந்தாலும் அந்த கிரகங்கள் மேற்கண்ட துர்ஸ்தானங்களில் நின்று மறைந்து இருந்தாலும் அவை மேற்கண்ட அந்த ஆதிபத்திய ரீதியில் உள்ள நட்சத்திர புஷ்கர காலில் நின்றிருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு புகழை தரும், தீமையினுடைய தன்மை குறையும் என்பதுதான் உண்மை. யோகாதிபதிகள் இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருந்துவிட்டால் மாபெரும் யோகத்தை தனது திசாபுத்தி காலங்கள் உறுதியாக மிகப்பெரிய அந்தஸ்து, பெரிய பதவி, செல்வம், மகிழ்ச்சியை தருவார்கள் என்பது மிக மிக அற்புதமான பலன்களை காட்டிய தீரும். இந்த அற்புதமான புஷ்கர நவாம்சத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு ஜாதகரை எவ்விதமாக அவரது வாழ்விலே மேன்மையை அளித்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து தெரியும் போது ஆச்சரியப்படுவீர்கள். இதற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதா என்று உணர்ந்து கொள்வீர்கள். இதனுடைய தொடர்ச்சியாக புஷ்கர நவாம்சம் 2ஆம் பகுதியில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்றிருக்கிறேன். அந்த ஜாதகர் எப்படி தனது வாழ்வில் மேன்மை நிலையை எய்தினார் என்பதை கொடுக்கப்படும். எப்படி அந்த ஜாதகர் தனது வாழ்வில் மேன்மை நிலையை அடைவதற்கு இந்த புஷ்கர நவாம்சம் உதவியது என்பதை நீங்கள் சற்று விரிவாகவே பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இந்த புஷ்கர நவாம்சம் இது போன்ற நிலைகளெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து அறிவதற்கும் மேலும் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் பிரம்மரிஷி ஜோதிட மையம் பயிற்சியாக, ஜோதிட பயிற்சியாக தந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அதனை கற்று தேர்ந்து நல்ல ஜோதிட வல்லுநராக மாற முடியும் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.